ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நேத்து என் வீட்டுக்காரர் 2 மாங்காய் எடுத்துட்டு வந்தாங்க தோட்டத்துலருந்து. அந்த மாங்காவ பழுக்க வச்சு மாம்பழமா சாப்பிடுற அளவுக்கு நம்மளால வெயிட் பண்ண முடியல. ஸோ உடனே இத ரெடி பண்ணி மாங்காய் சாதமா செஞ்சு சாப்பிட்டுருவோம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு சாப்பாடு நல்லா உதிரி உதிரியா வேணுங்க. அதனால குக்கர்ல வந்து விசில் விடுறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் விட்டு, அதுக்கப்புறம் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா உதிரி உதிரியா இருக்கும். நெக்ஸ்ட் மாங்காய் எடுத்துக்கோங்க. மாங்காய் வந்து பீல் பண்ணிக்கோங்க. நான் பீல் பண்ற வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். இது வந்து மாங்காவா இருக்கும்னு பார்த்தா லைட்டா மாம்பழமா ஆரம்பிச்சிருச்சுங்க. பரவாயில்லன்னு சொல்லி நான் துருவி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு என்ன தேவைன்னா ஆனியன் எடுத்துக்கோங்க, மாங்காய் துருவி எடுத்துக்கோங்க, வெள்ளை பூண்டு எடுத்துக்கோங்க. வெள்ளை பூண்டுல வந்து உரிக்காம தட்டி நல்லா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இது 2மே ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நல்லா நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் பாட்டி இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா வாசமாக இருக்குங்க ஆயிலில் போடும்போது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறதுன்னா, இந்த குக்கரில் சாப்பாடு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அதை வந்து எடுத்து நல்லா உதிரி உதிரியாக பிளேட்டில் போட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா கிண்டிக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் வானல் வச்சு அதில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு அதில் கடுகு, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நிலக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டையும் போட்டுக்கோங்க. நல்ல உரித்து வச்ச பூண்டையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆனியன் ஆட் பண்ணி அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் துருவி வச்ச மாங்காவை போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இது வந்து லெமன் சாதம் செய்கிற மாதிரியே தாங்க. இதுலேயும் அப்படியே அதே மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உதிரி உதிரியாக இருக்க ரைஸ் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா எல்லா ரைஸ்லையும் படுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்தோன்னா நமக்கு சுவையான ஒரு மாங்காய் சாதம் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் வந்து இது மாங்காய் சாதம் பிடிக்கும்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாங்காய் சாதத்து கூட ஏதாவது பொரியல் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி பீட்ரூட் பொரியல் வச்சு செஞ்சுருந்தேன். ஸோ அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டோங்க. சூப்பராக இருந்தங்க. மாங்காய் பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. அதனால் மாங்காய் சாதம் அதோட சுவையாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா பாய்.